மற்றும் ஜோக்கர் இப்படி 2 நல்ல படங்களை கொடுத்தவர் ராஜமுருகன். 2 பார்வையற்ற காதல் ஜோடிகளுடைய காதல் பிரிவு வழி அவங்கள சுத்தி நடக்கிற எமோஷன்ஸை குக்கு படம் மூலமா காட்டியிருப்பாரு. அதுக்கு அடுத்ததான் எடுத்த ஜோக்கர் படம் சமுதாயத்துல நடக்கிற தீமைகளுக்கு சவுக்கடி கொடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி ஒரு சமூக சீர்திருத்த இயக்குனரா தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் ராஜமுருகன் அவர்கள். அவருடைய அடுத்த படைப்பு ஜீவா அவர்கள் நடிப்புல ஜிப்சின்ற படம் உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்துடைய வெரி வெரி பேட் அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடலுடைய டீசர் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீசர்ல என்னென்னலாம் இருக்கு, டீசரே புதுவிதமா உருவாக்கி இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ராஜமுருகன் அவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளா இருக்கிற நல்லக்கண்ணு, திருமுருகன் காந்தி மற்றும் பல சமூக சீர்திருத்தவாதிகள் கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு. இந்த புகைப்படம் இணையத்துல பரவலாவே பேசப்பட்டது. அந்த போட்டோ இந்த டீசர் மேக்கிங்காக தான் எடுத்திருக்காங்க போல. டீசர்ல சந்தோஷ் நாராயணன் ஜெயிலுக்குள்ள நடந்து வராரு. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூண்டுலையும் சமூக சீர்திருத்தவாதிகளா இருக்கிற எல்லாரும் சந்தோஷ் நாராயணன் அவர்களை பார்த்து கேட்கறாங்க. அதுலயும் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெர்லைட்டுக்காக உள்ள வந்தீங்களா, நியூட்ரினோக்காக உள்ள வந்தீங்களா, இல்ல 8 வழிச்சாலைக்காக உள்ள வந்தீங்களா, இல்ல மக்கள் விரோத திட்டத்துக்காக எதிர்த்து துண்டு பிரச்சாரம் கொடுத்தீங்களா, எந்த சாமியாரை பத்தி பேசி உள்ள வந்திருக்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க கேட்கறாங்க. சிறைக்குள்ள இருக்கிற சமூக சீர்திருத்தவாதிகள் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற திட்டங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எதிராக மக்கள் பேசினா அரசாங்கம் அவர்களை ஜெயில தூக்கி போட்டுடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் ராஜமுருகன் அவர்கள் இந்த வெரி வெரி பேட் டீசர் மூலமா சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி ராஜமுருகன் அவர்கள் எடுத்த ஜோக்கர் படத்திலையும் என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்ற மாதிரியான பாடல் வரிகளை கொண்டு ஆரம்பிக்கிற மாதிரியான பாடல் உருவாக்கி இருப்பாரு. இப்போ அந்த வகையில வெரி வெரி பேட் பாடல் உருவாகி இருக்குன்னு தோணுது. இந்த டீசர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவா அண்ட் அஜித் இவங்க 2 பேரும் கொடுத்த விஸ்வாசம் படம் எல்லா குடும்பங்களுடைய மனசுலயும் போய் சேர்ந்துருக்குது. அதுலயும் குறிப்பா சமூக வலைதளங்கள்ல கிளைமேக்ஸ் காட்சியில குழந்தைங்க அழுகுற மாதிரியான வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுவே மிக பெரும் ப்ரமோஷனா அமைஞ்சது அந்த படத்துக்கு. ஒரு குழந்தை கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னா